நீங்க வந்து இப்ப அனாலிட்டிக்கல் மோடுக்கு வந்துட்டீங்க. இல்ல நான் இப்போ பிரசன்ட்டா இருக்கேன். That's absolutely fine. உங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பா ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். சரிங்களா? ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இன்னொரு செஷன்ல நம்ம வந்து கண்டிப்பா போக முடியும். சரி, எனக்கு ஆராய்ச்சிக்கான மனநிலை இருக்கிறதுன்னு அவர் சொன்னதால அடுத்த கட்டமா நான் ஆராய்ச்சிக்குட்படாம வேறு சிலரை ஆய்வுக்குட்படுத்தினேன். இவங்க நவீன், சுமதி, தரணி, சதீஷ். ஓகே, அப்படியே இருங்க, அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. அப்படியே ரிலாக்ஸ், அப்படியே இருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் கூட தான் இருக்கீங்க. தொடர்ந்து பல விசித்திரமான வினோதமான முறைகள்ல அவங்களோட மனநிலைய சோதனை செஞ்சு முன்ஜென்மம் பத்தின ஆய்வின் போது கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் மனநிலையில தான் இருக்காங்களான்னு பார்த்தாரு. Relax and count yourself down on your own, and you will relax. Count yourself down. இன்னொரு 2 நிமிஷத்துல உங்களை வந்து எழுப்புறேன் நான். This is so numb and loose, very loose. This is stiff. That's absolutely good. So stiff. And more stiffer it becomes, more and more confident you feel. அவர் சொல்ற விஷயங்களை எல்லாம் உள்வாங்கி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வெளிப்படுத்திட்டு இருந்தாங்க. Yes, you had you. Close your eyes. இப்போ ஏதோ ஒரு சக்தி உங்க இந்த கை அப்படி முன்னாடி வரக்குள்ள உங்க மனசுல நினைங்க. அது நினைக்க இந்த கையானது உங்களை நோக்கி வரது உணர்வீங்க பாருங்க. நிதானமா வந்துகிட்டே இருக்கு, முன்னாடி நிதானமா வரட்டும். அது வந்துகிட்டே இருக்கு. அது அந்த ஒரு எனர்ஜியானது அங்க பாருங்க மூவ் ஆகுறது உங்களுக்கு தெரியுது. உங்க முகத்துல இருக்கிற சக்தியா உங்க கையில இருக்கிற சக்தியான்னு தெரியல. ஆனா வர விடுங்க, நிதானமா வர விடுங்க. ஒன்னும் அர்ஜென்சி இல்லை, வரட்டும், நிதானமா வரட்டும். அது எப்போ வந்து உங்க முகத்துல போடுதோ அப்ப நீங்க ஆழ்ந்த நிலைக்கு போவீங்க. அமைதியாக வந்துகிட்டே இருக்கட்டும். நான் பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கும் உங்க மனசு. In a moment I'm going to challenge. That's fine. You are in a very deep sleep. Relax. That's really good. Your mind is under your control. Relax yourself. And hold a chalk piece in your right hand. Hold it in your right hand. That's fine. In front of the blackboard, imagine you draw a big circle of 15.67 centimeters in diameter. Draw a circle. You can use your hand. I'll help you. Draw a circle of 15. Yes, that's fine. Just hold it. And inside that circle, write a big A. Oh, good. Right. And say your name. You will be relaxing much fast. Imagine yourself as a small child. Go to your school now. I encourage you. 5, 4, 3, 2, 1. ஒவ்வொருத்தரும் அவங்க அனுபவங்களை சொன்னப்ப எனக்கு பிரமிப்பா இருந்துச்சு. அந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன் எதுவும் தெரியாத மாதிரி இருக்கு. ஆனா அப்ப எனக்கு கான்ஷியஸா இருந்த மாதிரி தான் தோணுச்சு. அது ஃபுல் சப்கான்ஷியஸ் அப்படி போயிட்டு அந்த மாதிரி தெரியல. But I can recollect, I was able to recollect all my memories. And when he said something on the board சொல்லும்போது I was able to picturize what was going through and what was in front of me.
and pretty much that. இந்த செஷனில் வந்து மெயினாக கொடுத்த ஒரே ஒர்க் வந்து படுத்து தூங்க மட்டும் தான் சொல்லியிருந்தாங்க. மற்றவங்க கிட்ட தான் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணது. ஸோ படுத்திருந்தேன், கொஞ்ச நேரம் அப்படியே டீப் மெடிடேட் போகிற மாதிரி இருந்தது. அப்புறம் படுக்க சொல்லி தூங்க சொன்னாங்க. ஸோ படுத்திருந்தேன், ஒரு சின்ன தூக்கம் வர மாதிரி இருந்தது. பட் ஆனால் மேக்ஸிமம் வந்து மூச்சுட்டு தான் இருந்தேன். முடிச்சுட்டு ரொம்ப கான்ஷியஸில் தான் இருந்தேன். அன்கான்ஷியஸ் செமி கான்ஷியஸ் ஸ்டேட்லாம் போல மூச்சுட்டு தான் இருந்தேன். நான் இங்கே வந்து உட்காரும்போது அவங்க சொன்னபடி கேட்டு கோஆப்ரேட் பண்ணணும்னு தான் வந்தேன். பட் என்னால் அந்த கான்ஷியஸ் போக முடியல. ஏன்னா பக்கத்தில் பேசுகிறவங்க அவங்க கொஷின் அதை தான் என்னால் கேட்க முடியுமே தவிர என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. கோஆப்ரேட் பண்ணணும், பட் அவரை ஜெயிக்கணும்னு சொல்லி தான் உட்காந்தேன். அவங்க ஃபுல்லாகவே அடங்கிடக்கூடாது அப்படின்னு. பட் கடைசியாக கான்ஷியஸில் இருந்தேன். அவங்க சின்ன வயசில் என்ன பண்ணேன்னு சொல்லணும்னா ஃபாஸ்ட் ரிவைன் பண்ண மாதிரி இருந்துச்சு லைஃப். பின்னாடி சொல்ல நானே ரீகால் பண்ண மாதிரி தான் இருந்தது. அன்கான்ஷியஸ் ஸ்டேஜும் போகல. பட் எனக்கு ஒன்றும் புரியாத விஷயம் என்னன்னா, கையை நீட்டிட்டு ஃப்ரண்ட்டில் வருதுன்னு சொல்லுங்க அப்படின்னாங்க. வருதுன்னு சொல்லிட்டாலும் வரக்கூடாதுன்னு நான் ஸ்டே பண்ணிட்டுருந்தேன். பட் மூச்சு பார்த்தா கடைசியில் வந்து இதாகிடுச்சு. அது எப்படின்னு தெரியல. சரி, இவங்க அனுபவம் இப்படி இருக்கு. டாக்டர் ஜெயச்சந்தர் கிட்ட தான் குழந்தைங்களோட முன்ஜென்மம் பத்தி தெரிஞ்சுக்க திரு பரஞ்சோதி ஆவலா வந்திருந்தாரு. அந்த குழந்தைங்க தன்னோட முன்ஜென்மத்துக்கு போய் என்ன நடந்துச்சுன்னு சொல்வாங்களான்னு ஒருவித எதிர்பார்ப்பு ஏற்பட ஆவலோடு காத்திருந்தேன். துரு துருன்னு விளையாடிட்டு இருந்த இந்த குழந்தைங்க இப்போ அமைதியா இவர் முன்னாடி உட்கார்ந்துருக்கத பாக்குறப்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த ஆச்சரியம் விலகிறதுக்குள்ள எதிர்பாராத விதமா குழந்தைகள் பேச தொடங்கினாங்க. Keep on counting the numbers there. How she feels crying? She feels unsafe. Unsafe. Okay. Okay. Good. We'll come here and we'll remove the unsafety from her. Okay? Be there. 8, 7. You'll go to a deep sleep. You'll enjoy the sleep. 5, 4, 3. Go to the moment of you dying and you will see everything. Go there of you dying. I look like an aging person. Are you a male or female? I'm a female. How much age? How much age? It's the ages. It must be some 70. 70. Go back and see. Go back. What's her name? My name is. அவர் கேள்விகளை கேட்க கேட்க தங்குதடை இல்லாம ஜெயசக்தி கிட்ட இருந்து பதில்கள் வர ஆரம்பிச்சிச்சு. The people call her Amma. They call her Amma. Okay. Go back and see. In a young age, how she is. Where is this place? I am sitting in a comfortable chair. Just go back. So now here, before you came into your mother's womb, in the lifetime where you experienced death. 5, 4, 3, 2, 1. Then suddenly everything goes blank. Then what happens? Then suddenly. ஆட்டவிக்கும் பாவை போல அவர் எந்தெந்த காலங்களுக்கெல்லாம் போக சொல்றாரோ அந்தந்த காலங்களுக்கெல்லாம் பயணிச்சு முகங்கள்ல கூட அந்த உணர்வுகளை அவ வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தா. So look down. Where are you? Are you inside the body or outside? I'm outside my body. What are you doing outside your body? I'm floating the air. So what happened to your body? It looks like a lifeless body. So what they are doing with that? Some people are
trying to wake the body up, but of course don't wake up. Then somebody starts to cry. I feel sorry for them. Then I think, Okay. From here, where you go? float towards up. I'm afraid whether I'll hit the ceiling, but across the ceiling. How you cross the ceiling? Flat surface I can see from up. Into it I go, and out I come. There is another room. Like that, I crossed 7 rooms, up. Then I came to a very high post. Then I saw the blue skies and birds freely crossing. So from there, where you go? I move towards the sky and I disappear. See where you go? I do not know. Just see. I am upon the clouds. Someone around me shakes my hand. I turn around, who it is. I don't remember them, but they want to be friendly with me. So I and the lady become fast friends. Go back to the lifetime before you came into this lifetime. 3, 2, 1. Go back to the lifetime before you came into the lifetime. And you will see yourself. I don't know where I am. Everything seems to be blank. Then I feel something or someone around me. I try to open my eyes. I forcefully open it and I see. How do you look like? I look like a young lady. What is this young lady's name? She says her name is Anita. So now she wore a red saree with nice bangles. Okay. Anita. Yeah. Okay. What is the name of the place? The place name. It seems to be inside. Where is this? This is inside a village. What village? What's the name of the village? I'm not sure. The village's name is I tried to read the board. Read it. You can read it. Go in it to Kondratur. It's a village. Yeah. Let us see in her 20s and 30s. Go and see what Anita is in 3, 2, 1. Anita is a doctor. She's a pediatrician. She's a no, am I right? She's children's doctor. Okay. She's doctor for children. Okay. So what she is specialized in? There's a small 5-year-old boy sitting in a chair, and he seems to faint at any moment. So what she does? She sees and she's very surprised. She looks very surprised, and she says that this boy has high fever. She says. Then she takes him into some room. Then she has a wet towel and wraps him in the towel. Okay.
Any The boy injection? little by little he cools down. Okay. Any injections she gives? Yeah. What injection? She's giving an injection and the boy is crying in What's the pain. name? What's the name of the injection? I'm not able to see the name of the injection. Now she's finished giving the injection. Okay. And she's written a medicine called Trenpant. What is that? Trenpant. Okay, Trenpant. Now This is for what? Trenpant? Trenpant is for fever. Okay. For high fever. Okay. For kids. For kids. Okay. Now she is written to give 5 ml morning and night. And she also tells to give the boy good food. That is good nutrition. Okay. I just want you to go to the time when Anita leaves this world, when dies. Yeah. 3, 2, 1. Then Anita slowly tells the word. She spells God's words. She says Rama, Krishna. She tells out all the gods from God's names. Is a natural death? Yeah, natural death. Anita is married? Anita no. Why? She was married. Her son is with her. Her husband is late. So see her taking her final breath. Yeah, she is taken. Okay. So she has left the world. Till I'm going to count you out. Relax. Relax. You'll feel so relaxed, calm. 1, slowly coming out. 1, let only your bodies get integrated. 1, coming. 2, hearing to my voice. 2, scan your whole body. Scan from your head to your toes. Yes, you're right. Wiggle your fingers. Yeah, wiggle. Yes, rub your palms. Good. Cup your eyes. Massage your face. Oh, that's really good. Smile. Welcome back. Hi. How are you? Good. நான் என்னையே கேட்டுக்கிட்டேன், இதெல்லாம் நிஜம்தானான்னு. ஜெயசக்தி பேசின விதமும் அவ வெளிப்படுத்தின தகவல்களும் எப்படி சாத்தியமாச்சுன்னு தெரிஞ்சுக்க அவங்க கிட்ட பேசி பார்த்தேன். ஜெயசக்தியோட அப்பா, நீங்க ரெக்ரெஷன்ஸ் எப்படி அழைச்சிட்டு வந்தீங்க? ஜஸ்ட் நார்மலாக எதுவுமே சொல்லலை. ஆக்சுவலி என்னென்னா, இன்னைக்கு அக்கா நல்லா இருக்காங்க, போய் இன்னைக்கு விளையாடுவோம் ஜாலியாக, எக்ஸாம்லாம் முடிஞ்சிச்சு, ஊருக்கு போகிறாங்க வாங்க சொல்லி. அப்புறம் வந்த உடனே சின்னதாக ரூமில் அப்படி சும்மா வரும்போது ரிக்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. இதுக்கு முன்னாடி நிச்சயமாக ஒரு லைஃப் இருந்திருக்கும், அந்த லைஃப் என்னவா இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. உனக்கு வீட்டுல யார் கதை சொல்லுவா? வீட்டுல என் பாட்டி வந்தாங்கன்னா கதை சொல்லுவாங்க. அப்புறம் அம்மா நைட்லலாம் நான் கேட்டேன்னா அம்மா கதை. ஓகே, உனக்கு அம்மா கதை சொல்றது பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். ஓகே, புக்ஸ் படிக்கிறது உண்டா? என்னென்ன புக்ஸ் படிச்சிருக்கீங்க? நான் இப்போதைக்கு ஐம் ரீடிங் ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அப்புறமா ஆனி ஃப்ராங்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஷெர்லாக் ஹோம்ஸ் முடிக்க போகிறேன். 2 புக்கு பேரலா படிச்சுட்டு இருக்கீங்க. அங்கிள் உன்னை கண்ணு முடிக்க சொன்னாங்க, 1 2 3 கவுண்ட் பண்ண சொன்னாங்க, எல்லாமே நீயும் பண்ணின. அப்போ என்னாச்சு அப்படின்னா, ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் அங்கிள் சொல்ல 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 நீ என்ன வயசுல இருக்க, எங்க போற, அடுத்து அம்மா வயிற்றுல இருக்க, எப்படி ஃபீல் பண்ற, அம்மா என்ன பண்றாங்க, எல்லாம் வரிசையா கேட்டுட்டே இருந்தாங்க. அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா?
அது எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. சொல்ல சொல்ல நீ எப்படி ஃபீல் பண்ண? உனக்கு எப்படி பிக்சரா வந்ததா இல்ல எப்படி ஃபீல் பண்ண? அது எனக்கு ஒரு ஃபிலிம் மாதிரியே ஒரு பிக்சரா தான் வந்தது. எனக்கு பிக்சரா வந்தது. இப்போ நீ புக்ஸ் படிக்கிறப்போ எப்படி ஒரு புக் படிக்கிற அதுல இருக்க ஸ்டோரிஸ்லாம் உனக்கு விஷுவலா நீ இமேஜின் பண்ணிப்பியா? ஆமா, விஷுவலா இமேஜின் பண்ணிப்பேன். ஓகே. ஸோ அதே மாதிரி அங்கிள் சொல்ல சொல்ல நீ ஃபுல்லா விஷுவலா இமேஜின் பண்ணி அப்படி சொன்ன. ஓகே. ஒரு ஸ்டேஜ்ல சொன்னேன் தே கால் மீ அம்மா. அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் டைம் அங்கிள் டெத் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணன்னு கேட்டபோது சீலிங் மேலே இடிச்சேன் அந்த மாதிரிலாம் எனக்கு கொஞ்சம் சொல்ல வந்தது. அந்த மாதிரிலாம் சொன்னேன். அது கொஞ்சம் ஞாபகம். அப்புறம் கிளவுட்ல எல்லாம் போனீங்க. அதுவும் ஞாபகம் இருக்கா? என்ன நடந்தது இப்போ? ஐ கேம் அவுட் ஆஃப் மை பாடி. எல்லாரும் என்ன ரொம்ப எழுப்ப ரொம்ப ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்களால முடியல. நான் சீலிங்ல இடிச்சு வேணும்னு ரொம்ப பயமா நான் மேல போயிட்டே இருந்தேன். ஆனா அந்த சீலிங்குள்ள போயிட்டு வெளில வந்துட்டேன். இந்த மாதிரி 7 ரூம் நான் தாண்டி போனேன். அப்ப மேல ப்ளூ ஸ்கைய பார்த்தேன். அந்த பறவைகள்லாம் அந்த ஸ்கையை தாண்டி போறது பார்த்து எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்தது. மேல எனக்கு யாருமே அங்க தெரியாதவங்க இருந்தாங்க. யாரோ ஒருத்தவங்க என் கையை பிடிச்சிக்கிட்டு என்னை கூட்டின்னு போனாங்க. அங்க அவங்க 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 நானும் அவங்களும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். அவங்களோட வீட்டுக்குள்ளே நான் வரவழைச்சாங்க. அங்க நான் வாழ்க்கை அந்த இடத்துல இருந்த நாள் பூரா அங்கதான் இருந்தேன். ஓ, ஓகே, குட். எப்படி இருந்தது அந்த ஃபீல்? உனக்கு எப்படி இருந்தது? எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அப்புறமா ஒரு எப்படி சொல்றது, ஒரு ரொம்ப சாட்டிஸ்பிகேஷனா இருந்தது. எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரியல. இவ்வளோ நாள் இப்படி கஷ்டப்பட்டு அப்புறமா இப்படி ரொம்ப ஹாப்பியா இருக்கிற மாதிரி. உங்களுக்கு இப்போ ஏதாவது ஆம்பிஷன் இருக்கா? ஃபியூச்சர்ல என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நான் ஃபியூச்சர்ல ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு நினைக்கிறேன். குட். எனக்கு என்னவோ அவ வளர்ந்த சூழல், வயதுக்கு மீறின சிந்தனை, படிச்ச நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் இதெல்லாம் இப்படி ஒரு கற்பனையை தூண்டி பேச வச்சுச்சான்னு தோணுச்சு. இந்த சந்தேகத்தை போக்கிக்க ஒரு உளவியல் நிபுணரோட உதவி எனக்கு தேவைப்பட்டுச்சு. இதுக்காக நான் அணுகிய நபர் டாக்டர் அசோகன். என்னோட சந்தேகம் சரியானது தானா?